ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆர்சிஎம் பொருட்களை மட்டும் வச்சு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் தயார் பண்ணி மக்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி ஒரு பொருள் நம்ம செய்ய போகிறோம். அது என்ன பொருள்ன்றதை, என்ன உணவுப் பொருள்ன்றதை சார் இப்போ உங்களுக்கு சொல்லுவார். பொதுவாக வந்துட்டு லெமன் சாதம் லெமனில் பண்ணியிருக்கோம். நார்த்தங்காய் சாதம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க நார்த்தங்காய் சாதம் சாப்பிடுவாங்க. ஏன்னா செரிமான கோளாறு இதெல்லாம் எந்த எதுவுமே வராது. முக்கியமாக நார்த்தங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஹீட் பண்ணாமல் பண்ண போகிறோம். நம்ம சோறை எல்லாமே ப்ராப்பராக செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு சாதம் மட்டும் பச்சையாக புளியணும். அதுதான் முக்கியமானது. நார்த்தங்காவை லெமனாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணணும். நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம். எப்படி சமைக்கிறதுங்கிறத உங்களுக்கு நீட்டாக காமிக்கிறேன். அரைக்கப்படி நம்ம அரிசி போட்டுக்கிறோம். வாட்டரும் ஒரு பங்கு தான் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு வாட்டர் தான், தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம். சரிங்களா? ஒரு விசில் வந்தால் போதும். இன்னும் ஒரு விசில் வரும். 2 விசில் வந்தால் போதும். நமக்கு 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி அழகாக ஓரமாக வச்சுருவோம். அடுத்து நம்ம கடவுளுந்தம் பருப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் நம்ம. சரிங்களா? நார்த்தங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். ml போதும் ஆயில். அடுத்து ஒரு டீஸ்பூன் நம்ம கடுகு பருப்பு. ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு. வேர்க்கடலை ஒரு டீஸ்பூனு. அடுத்து பெருங்காயம் 2 சின்ன டீஸ்பூனு. கருவேப்பிலை மிளகாத்தல் 2 போதும். சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. காரம் அதிகமாக இருக்கக்கூடாதுல்ல. இப்போ இதை ஆற வச்சிருவோம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போதும் மஞ்சள். கடைசியாக தான் மஞ்சள் போடணும். இதை ஆற வச்சுக்குவோம். இது ஆறி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சாதத்தில் உப்பு இதெல்லாம் போட்டு நார்த்தங்காய் சாரெல்லாம் போட்டு நம்ம சாதம் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ அதை ஆற வச்சுக்குவோம். அடுத்து நம்ம அப்பளம் சுட போகிறோம். அதையும் பார்ப்போம். நம்ம நார்த்தங்காய் சாதத்துக்கு அப்பளம் சுட்டு எடுத்து வச்சுக்குவோம். ஆறுனா தான் முறுமுறுப்பு கிடைக்கும். பாருங்க, ஒரு எண்ணெய் கூட கிடையாது. எண்ணெய் இல்லாமல் அழகாக சூப்பராக சுடுறோம். இந்த மாதிரி நடுவில் பிளாக்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் நல்லா சூப்பராக சுட்டுருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நம்ம ஒரு எண்ணெய் கூட இல்லை. சரிங்களா? அடுத்து நம்ம நார்த்தங்காய் சாதத்தை கிளற போகிறோம். ஸ்டவ்வை நம்ம அமர்த்திட்டோம். இப்போ நார்த்தங்காய் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, புளிய போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 பேர் தான் சாப்பிட போகிறோம். பச்சையாக தான் புளியணும். அப்போ தான் கால்சியம் சத்துலேருந்து எல்லா சத்துமே கிடைக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு 6 பழம் வந்து நார்த்தங்காய் வந்து நம்ம கலந்துருக்கோம். 1 டீஸ்பூன் தான் நம்ம வந்து உப்பு போட போகிறோம். தேவைன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? உப்பு வந்து அளவோடு போட்டுக்குங்க, அது ரொம்ப நல்லது. சாதத்தை இப்போ நம்ம வந்து கிளற போகிறோம். நல்லா கலர் இருந்தோம். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேட்டுருவோம். சார், நார்த்தங்காய் சாதம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் சார். இது வரைக்கும் லெமன் சாதம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் நார்த்தங்காய் சாதம் தான் ஃபஸ்ட் டைம். செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, அப்பளம் அப்பளம் நல்லா நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார்.